गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द कुंजविहारी लाल की जय। जय बोलो राधा रानी की जय। बर्हापीडं नटवरवपुः कर्णयोः कर्णिकारं बिभ्रद्वासः कनककपिशं वैजयन्तीं च मालां रन्ध्रान् वेणोरधरसुधया पूरयन् गोपवृन्दैः वृन्दारण्यं स्वपदरमणं प्राविशते गीतकीर्तिः। பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய அவதார தினங்களில் முக்கியமான தினம் இன்றைய தினம் ஸ்ரீ ஜன்மாஷ்டமி, கிருஷ்ண ஜன்மாஷ்டமி அப்படின்னு. பகவான் கிருஷ்ணர் இரவு 12 மணிக்கு ஜெயிலில் தேவகிக்கும் வசுதேவனுக்கும் மகனாக பிறந்து இந்த உலகத்திற்கு எப்போ தர்மத்திற்கு ஹானி ஏற்படுறதோ அப்போல்லாம் நான் அவதாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு பகவான் அவதாரம் செய்து பல லீலைகள் செய்து ஸ்ரீமத் பாகவதம் விஸ்தாரமாக அதை பற்றி சொல்ற ஒரு கிரந்தமாக விளங்குகிறது. அப்பேற்பட்ட புண்ணியமான தினத்தில் இன்று அனைவரும் விரதம் இருப்பவர்கள், விரதம் இருந்து விரதம் இல்லாதவர்கள் எல்லோருமே இரவு 8 மணிக்கு பிறகு ஸ்ரீ கிருஷ்ண படத்தை எடுத்து வைத்து படத்தை துடைத்து சந்தன குங்குமம் இட்டு திவ்ய பீதாம்பரங்கள் சாட்சி புஷ்ப மாலைகள் சாட்சி கிருஷ்ண விக்கிரகங்கள் வீட்டில் இருந்தால் அதை எடுத்து அபிஷேகம் செய்து அலங்காரங்கள் செய்து ஸ்ரீ கிருஷ்ண அஷ்டோத்தர நாமாவளியை வாசித்து அர்ச்சனை செய்து தூபம் தீபம் செய்து கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமான பால், தயிர், வெண்ணெய், அவுல், உப்புச்சீடை, வெள்ளச்சீடை மற்றும் பக்ஷண வகைகள் அனைத்தும் நிவேதனம் செய்து கற்பூர ஹாரத்தி காண்பித்து அவரவர்களுக்கு கிருஷ்ணர் மேல் தெரிந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி நமஸ்காரம் செய்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவனுடைய பிரசாதத்தை அனைவரும் பெற வேண்டும். ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ். ராமாவதாரம் பகல் 12 மணிக்கு, கிருஷ்ணாவதாரம் இரவு 12 மணிக்கு. ராமாவதாரம் அரண்மனையில், கிருஷ்ணாவதாரம் ஜெயிலில். அங்க சுக்லபக்ஷம், இங்க கிருஷ்ணபக்ஷம். ராமாவதாரம் வளர்ப்பிறையில், கிருஷ்ணாவதாரம் தேய்பிறை. இதெல்லாம் நமக்கு என்ன காண்பிக்கிறது அப்படின்னாக்க, ராமர் தர்மம் செய்தது போல் நாமும் தர்மத்தை செய்தால் ராமர் மாதிரி அரண்மனையில் ஜிலு ஜிலுன்னு சௌக்கியமா இருக்கலாம். கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணர் செய்த லீலைகளை ஒருவர் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே ஜெயில்தான். அதனால தான் இந்த கிருஷ்ணாவதாரம் இது மாதிரி விசேஷமாக இருக்கு. மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தத்தில் 1வது அத்தியாயம், 2வது அத்தியாயம், 3வது அத்தியாயம் கிருஷ்ண அவதாரம் செய்ய போகிறார் என்று பிரம்மாதி தேவதைகள் ஸ்தோத்திரம் செய்வது. 2வது அத்தியாயம் தேவதைகள் அனைவரும் ஸ்தோத்திரம் செய்வது. 3வது அத்தியாயம் கிருஷ்ண அவதாரம் தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் என்று அவதார ஸ்லோகம். முடிந்தவர்கள் இந்த 3 அத்தியாயத்தையுமே பாராயணம் செய்யலாம் அல்லது பாராயண ஸ்ரவணம் செய்யலாம். முடியாதவர்கள் இந்த 3வது அத்தியாயத்தை மாத்திரமாவது பாராயணம் செய்ய வேண்டும். ஸ்ரீ ராதா ருக்மணி சத்யபாமா சமேத கோபாலகிருஷ்ணனுடைய பரிபூர்ண கிருபைக்கு பாத்திரமாகி கிருஷ்ணருடைய அனுகிரகத்தினால எல்லோருக்கும் சந்தான சௌபாகியங்கள் ஏற்பட்டு அவரவர் இல்லத்தில் அனைவரும் சௌக்கியமாக இருந்து எல்லோருக்கும்
ஜீவன் முக்தாளாக இருக்க வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது, ஜன்மலாப பரப் பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. இத்தகைய பூஜைகள், ஜபங்கள், ஹோமங்கள், யாகங்கள், யஜ்ஞங்கள் இது அனைத்தும் எதற்காக செய்ய வேண்டும் என்றால், இந்த ஜீவன் வியோக சமயத்தில் நாராயண ஸ்மிருதி ஏற்பட்டு எல்லோருக்கும் வைகுண்ட பிராப்தம் கிடைக்க வேண்டும் என்றல்லவோ இதெல்லாம் செய்கிறோம் நாம. ஆதலால் பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீ ராதாருக்மிணி சத்யபாமா சமேத கோபாலகிருஷ்ண பகவானின் பரிபூர்ண கிருபையோடு பூர்ண ஆரோக்கியமும் தீர்க்க ஆயுஸ்ஸும் மனசாந்தியும் சந்தான சௌபாகியங்களும் பெற்று ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரணாரவிந்தத்தில் அச்சஞ்சலமான நிஷ்கபடமான பக்தி எப்பொழுதும் இருந்து பகவத் கிருபைக்கு பாத்திரமாகணும்னு நானும் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ தசமஸ்கந்தத்தில் வரக்கூடிய 3 அத்தியாயங்கள் அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.